நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் நாரதர் பிரம்மதேவருக்கும் மிருத்யுவுக்கும் நடந்த சம்வாதத்தை அகம்பனனுக்கு சொல்லியதுதான் சேவிக்கிருக்கின்றோம். நீண்ட கண்ணுள்ள அந்த பெண்ணானவள், அதாவது மிருத்யு தேவதையானவள், அப்பொழுது தானாகவே துக்கத்தை விலக்கி கொண்டு எதிர்முகமாய் கை கூப்பி பிரம்மதேவரை பார்த்து பேச ஆரம்பித்தாள். உம்மால் படைக்கப்பட்ட என்னை போன்ற பெண்ணானவள் எப்படி கொடிய செய்கை உள்ளவளும் எல்லா பிராணிகளுக்கும் பயத்தை செய்கிறவளுமாக இருக்கக்கூடும்? நான் அதர்மத்திற்கு பயப்படுகின்றேன். தர்மத்தை விட்டு நீங்காத தொழிலை எனக்கு கட்டளையிடும். நான் பயப்படுகின்றேன். நீர் இனிய பார்வையால் என்னை பார்க்க வேண்டும். சிறுவர்களோ கிழவர்களோ நடுப்பிராயத்தில் இருப்பவர்களோ குற்றமில்லாத பிராணிகளை நான் கொல்ல மாட்டேன். உமக்கு நமஸ்காரம். எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். பெரியர்களான மக்களையும் நேயர்களையும் உடன் பிறந்தார்களையும் தாய்களையும் தந்தைகளையும் கொல்ல மாட்டேன். இவ்வாறு மதிப்பார்களாகில் அவர்களை சேர்ந்தவர்கள் என்னை வைவார்கள். நான் அவர்களிடம் பயப்படுகின்றேன். துன்பப்பட்டவர்களின் கண்ணீரின் கரைவானது அளவற்ற வருடங்கள் என்னை தவிக்கச் செய்யும். அவர்களிடமிருந்து மிகவும் பயந்து நான் உம்மை சரணமடைகின்றேன். பாவ செய்கை உள்ளவர்கள் யமன் வீட்டில் வீழ்த்தப்படுகிறார்கள். உமது அனுகிரகத்தை வேண்டுகின்றேன். எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். உம்மிடமிருந்து நான் இந்த வரத்தை அடைய விரும்புகின்றேன். உமது அனுகிரகத்தால் நான் தவம் செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னாள். அதற்கு பிரம்மதேவர், கோபம் கொண்ட என்னால் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் அல்லவா நீ சிந்திக்கப்பட்டாய். ஆகையால் எல்லா பிரஜைகளையும் நீ சம்ஹாரம் செய். சிந்திக்க வேண்டாம். இது அவசியம் இவ்விதமே ஆக வேண்டும். இது வேறு விதம் ஆகாது. என்னுடைய பேச்சை கேள், சொன்னபடி செய் என்றார். இவ்வாறு சொல்லப்பட்ட மிருத்யுவானவள் பேசாமல் பிரம்மாவுக்கு எதிரில் வணக்கத்துடன் நின்றாள். பிறகு பிரம்மாவினால் அடிக்கடி சொல்லப்பட்ட அந்த பெண் வலிமை குன்றி மௌனமாய் இருந்தாள். அதன் பிறகு உலகங்களின் ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரரான பிரம்மாவானவர் தமக்குள்ளே தாமாகவே கோபத்தை அடக்கினார். லோகநாதரான அவர் புன் சிரிப்புடன் எல்லா உலகங்களையும் பார்த்தார். ஒருவராலும் ஜெயிக்க முடியாத அந்த பகவான் கோபம் தெளிந்தவுடனே அந்த கன்னிகையானவள் அவருடைய சமீபத்தில் இருந்து சென்றாள் என்று நமக்கு கேள்வி. அப்பொழுது பிரஜைகளின் சம்ஹாரத்தை ஒத்துக்கொள்ளாமல் பிரம்மாவை விட்டு விலகி மிருத்யுவானவள் விரைவாக கோ தீர்த்தத்தை குறித்து சென்றாள். அதை நோக்கி அவள் சென்றாள். அந்த இடத்தில் அந்த தேவியானவள் மற்றவர்களால் செய்ய முடியாத பெருந்தவத்தை செய்தாள். 1500 கோடி லக்கமுள்ள அந்த வருடங்கள் ஒரு காலால் நின்றாள். அதாவது 1100 கோடி இலக்கமுள்ள வருடங்கள் அவள் அப்படியே ஒரு காலால் நின்றாள். அந்த இடத்தில் அவ்வாறு மிகவும் செய்ய முடியாத தவத்தை செய்கிற அவளை பார்த்து மிக்க காந்தி உள்ள பிரம்மாவானவர் மறுபடியும் மிருத்யுவே நான் சொல்வதை செய் என்று சொன்னார். கௌரவத்தை அளிக்கும் அந்த பிரம்மதேவரை பார்த்து அவள் அலட்சியம் செய்து விரைவுடன் மறுபடியும் 20 இலக்கமுள்ள வருடங்கள் அப்படியே ஒரு காலாலேயே நின்றாள். மறுபடியும் அவள் 16,000 வருடங்கள் மிருகங்களோடு சஞ்சரித்தாள். பிறகு மறுபடியும் 20,050 மங்கள் காற்றை பக்ஷித்து கொண்டு சிறந்த மௌனத்தில் இருந்தாள். 8,000 வருடங்கள் ஜலத்தில் தவம் செய்தாள். பிறகு அந்த கன்னிகை கண்டகி நதியை அடைந்தாள். அந்த இடத்தில் காற்றையும் ஜலத்தையும் ஆகாரமாக கொண்டு மறுபடியும் தவத்தை செய்தாள். பிறகு மகா பாகியவதியான அந்த கன்னிகை கங்கையையும் மேருவையும் அடைந்தாள். அந்த இடத்தில் பிரஜைகளுக்கு நன்மையை விரும்பி கட்டை போல அசையாமல் நின்றாள். பிறகு இமயமலையின் கொடுமுடியில் தேவர்கள் எந்த இடத்தில் யாகம் செய்தார்களோ அந்த இடத்தில் ஒரு கால் கட்டை விரலால் நின்று கொண்டு
16,000 கோடி வருடம் தவம் செய்தாள். அதில் முயற்சியினால் பிரம்மாவையும் சந்தோஷிக்க செய்தாள். பிறகு உலகங்களுக்கெல்லாம் பிதாமகரான பிரம்மதேவரானவர் அவ்வாறு அந்த இடத்திலே வந்து அவளை பார்த்து, பெண்ணே, ஏன் இப்படி நிற்கிறாய்? நான் சொன்னதை செய்யலாம் என்று சொன்னார். பிறகு மறுபடியும் ரித்யுவானவள் பகவானான பிதாமகரை, அதாவது பிரம்மதேவரை பார்த்து, நான் பிரஜைகளை சம்ஹரிக்க மாட்டேன், மீண்டும் நான் உம்மை தயை செய்ய பிரார்த்திக்கின்றேன் என்று சொன்னாள். அப்பொழுது தேவர்களுக்கு தேவரான பிதாமகர் அதர்மத்தில் பயந்தவளும் மறுபடியும் யாசிக்கிறவளுமான அவளை தடுத்து பேச ஆரம்பித்தார். மிருத்யுவே, உனக்கு அதர்மம் இல்லை, மங்கள குணம் உள்ளவளே, இந்த பிரஜைகளை அழிக்க கடவை. கல்யாண குணம் உள்ளவளே, இப்பிரபஞ்சத்தில் என்னால் சொல்லப்பட்டதொன்றும் பொய்யாகாது. இப்பொழுதே அழிவற்ற தர்மமும் உன்னை அடைய போகிறது. நானும் தேவர்களுமே உன்னுடைய நன்மையில் எப்பொழுதும் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். இதையோ இதை தவிர மற்றதையோ உன் மனத்தால் இச்சிக்கப்பட்ட எல்லா விருப்பத்தையும் கொடுப்பேன். நோயினால் பீடிக்கப்பட்ட பிரஜைகள் உன்மேல் குற்றம் சொல்ல மாட்டாது. நீ புருஷர்களிடத்தில் புருஷ ரூபமாகவும் ஸ்திரீகளிடத்தில் ஸ்திரீ ரூபமாகவும் அலிகளிடத்தில் அலிரூருவமாகவும் ஆவாய் என்றார். இவ்வாறு சொல்ல கேட்ட அந்த மிருத்யு அழிவில்லாதவரும் தேவர்களுக்கு ஈசனும் மகாத்மாவுமான பிரம்மாவை பார்த்து மறுபடியும் கரங்குவித்து கொண்டு, நான் சம்ஹரிக்க மாட்டேன் என்று சொன்னாள். அப்பொழுது பிரம்மா அவளை பார்த்து, மிருத்யுவே, மானிடர்களை சம்ஹாரம் செய்ய கடவாய். உனக்கு அதர்மம் ஏற்படாதபடி நான் தியானம் செய்வேன். நீ இந்த சம்ஹாரத்திற்கு திறமை உள்ளவளும் தகுதி உள்ளவளும் அதற்காக முன் உண்டானவளும் கட்டளையிடப்பட்டவளும் தோஷமற்றவளுமாய் இருக்கிறாய். ஆகையால் நான் கருதியதை நீ செய்ய கடவாய். முன்பு உன் கண்களிலிருந்து விழுந்தனவும் என்னால் கைகளில் ஏந்தப்பட்டனவுமான அந்த கண்ணீர் திவலைகள் காலம் வந்த போது பயங்கரமான நோய்களாகி மனிதர்களை பீடிக்கும். எல்லா பிராணிகளிடத்திலும் முடிவு காலத்தில் நீ காம குரோதங்களை சேர்த்தனுப்பு. இப்படி செய்தால் பயனை கொடுக்கும் தர்மம் உன்னை அடையும். எல்லாரிடமும் ஒரே விதமாய் இருக்கிற நீ அதர்மத்தையும் அடைய மாட்டாய். பிறகு நீ இப்படியே தர்மத்தை காப்பாய். உன்னை அதர்மத்தில் மூழ்கும்படி செய்யவும் மாட்டாய். ஆகையால் நீ தானாக வந்த தான இஷ்டத்தை திருப்தியாக அங்கீகரித்துக்கொள். அப்படிப்பட்ட நீ இந்த உலகில் ஜந்துக்களை சம்ஹாரம் செய் என்று சொன்னார். அப்பொழுது மிருத்யுவென்று பெயருடைய அந்த பெண்ணானவள் சாபத்திற்கு பயந்து பிரம்மாவை பார்த்து சரி என்று ஒப்புக்கொண்டாள். பிறகு அவள் எப்பொழுதும் காம குரோதங்களை அடையும்படி செய்து முடிவு காலத்தில் பிராணிகளுடைய பிராணன்களை கொள்கிறாள். மனிதர்கள் மற்ற பிராணிகள் ஆகிய எல்லோருடைய முடிவு காலத்திலும் சரீரங்கள் அடைகிற அந்த வியாதிகள் மிருத்யுவினுடைய கண்ணீர்களே. ஆகையால் புத்தியினால் அறிந்து துக்கத்தை அடையாதே. பிராணிகளின் எல்லா இந்திரியங்களும் நித்திரை காலத்தில் பிரம்மத்தை அடைந்து மறுபடியும் திரும்பும். அப்படியே எல்லா மனிதர்களும் உயிர் முடிவில் பரலோகம் சென்று இந்திரியங்கள் போல திரும்பி வருகின்றனர். பயங்கரனும் பயங்கரமுமான சப்தம் உள்ளவனும் மிக்க திறமை உள்ளவனும் எல்லா பிராணிகளுக்கும் பிராணனுமான அந்த வாயுவானவன் பிராணிகளுடைய தேக முடிவில் திரும்புவது இல்லை. ஆகையால் வாயுவானவன் சிறந்தவனும் இந்திரியங்களுக்கு பிரபுவுமாய் இருக்கிறவன். எல்லா தேவர்களும் மர்த்தியர் என்கிற பெயர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எல்லா மர்த்தியர்களும் தேவர் என்கிற பெயர் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் புத்திரனை குறித்து துக்கிக்காதே. உன்னுடைய புத்திரன் ஸ்வர்க்கத்தை அடைந்து சந்தோஷப்படுகின்றான். இவ்வாறு பிரம்மதேவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருத்யுவானவள் காலம் வந்தவுடன் தக்கப்படி பிரஜைகளை சம்ஹரிக்கிறாள். அவளுடைய கண்ணீரான வியாதிகளும் இந்த உலகில் காலம் வந்தவுடன் ஜந்துக்களை சம்ஹரிக்கின்றன என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.